எண்கணிதம் என்பது ஏதோ மனித வாழ்க்கையை மட்டும் பாதிப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். 7 உலகத்தையும் ஆள்வது எண்கணிதம்தான். இந்த எண்கள் எப்படி மனித வாழ்க்கையை பாதிக்கின்றன? ஏன் நவகிரகங்கள் 9 என்ற எண்ணை ஏன் கொடுத்தார்கள்? இந்தியா, இந்துஸ்தான் என்ற பெயர் வருகிற பொழுது 12க்குள் வருகிறது. 12 என்றால் சேவை செய்தல், தங்கள் வளத்தை பிறருக்கு தருதல். நம் சேவைதான் செய்திருக்கிறோம். எண்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய பலமான கண்களாக மாறும். நான் சொல்லுவதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி பலமாக இருக்கும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். இன்று நாம் எண்கணிதத்தில் நாடுகளின் ஏற்றத்தாழ்வும் எண்கணிதமும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். எண்கணிதம் என்பது ஏதோ மனித வாழ்க்கையை மட்டும் பாதிப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். 7 உலகத்தையும் ஆள்வது எண்கணிதம்தான். எண்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. அனைத்திலும் எண்கள் இருக்கின்றன. உங்கள் ஆதார் கார்டிலிருந்து, உங்களுடைய காரிலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து, உங்களுடைய செல்போனிலிருந்து, நீங்கள் எத்தனை வருடம் உயிரோடு வாழப்போகிறீர்கள் என்ற ஆயுள் கணிதத்திலிருந்து அனைத்திலும் எண்கள் தான் தொடங்குகின்றன, எண்களிலே முடிகின்றன. அதனால்தான் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப என்று திருவள்ளுவரும் எண்ணை உயர்த்தி கண்கள் என்று பேசுகிறார். இந்த எண்கள் எப்படி மனித வாழ்க்கையை பாதிக்கின்றன? ஏன் நவகிரகங்கள் 9 என்ற எண்ணை ஏன் கொடுத்தார்கள்? ஏன் நம் உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன? 2 துவாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஞானிகள் அந்த 2 துவாரங்களை திறக்கிறார்கள். இது எப்படி நாடுகளை பாதிக்கிறது? நாட்டின் பெயர் இல்லாத நாடு உலகத்தில் கிடையாது. உலகத்தில் பெயர் இல்லாத ஒரு பொருளும் இல்லை. காலையில் பேஸ்டில் ஆரம்பித்து பாலில் முடிகிறது. அந்த எண்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஆதிக்கம் இருக்கிறது. அந்த பெயர்கள் மாறுகிற பொழுது அந்த நாடுகள் தன் தன்மையை, வளமையை மாற்றி வறுமைக்கு செல்வதை நம் கண்கூடாக பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக நாம் இலங்கையை எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையினுடைய எத்தனையோ பெயர்கள் புராண காலத்தில் லங்காபுரி என்று இருந்தது. அது ஒரு தன்மையில் இருந்தது. அனுராதபுரம். இறுதியாக ஆங்கிலேயர்கள் இலங்கையை பிடிக்கின்ற பொழுது அவர்கள் வைத்த பெயர் சுலோன். அது ஒன்று. அந்த சுலோன் என்ற பெயர் சுக்கராதிக்கத்தில் வருகிறது. எண் 24. 24 கூட்டம் 6. அதை நம்பிதான் நாம் அந்த நாட்டில் அவ்வளவு வளம் இருந்தது. சிங்கப்பூர் அதிபர் சொன்னார், நாம் இலங்கையின் பொருளாதாரத்தை போல் வளர வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு 72 பண்டாரநாயக்காவால் ஸ்ரீலங்கா என்று மாற்றப்பட்டது. அண்ணா எப்படி தமிழ்நாடு என்று வைத்தாரோ அதை போல ஒளிமயமான இலங்கை என்று அதற்கு அர்த்தம் சிங்கள மொழியில். அன்றையிலிருந்து அது ஒளி பெற்றதா? ஒளி இழந்தது. இதுதான் வரலாறு. இன்னைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 72க்கு முன் அந்த நாட்டில் பெரிய கலவரங்களோ பெரிய பிரச்சனைகளோ கிடையாது. சுலோன் என்று வைப்பதற்கு முன் இருந்தது. அது எத்தனையோ போர்க்களங்கள் நடந்திருக்கின்றன. புராண காலத்திலிருந்து எவ்வளோ சீரழிவுகள் இருக்கிறது. ஆனால் அது இந்த ஒரு 100 வருடமாக அந்த பெயர் இருந்தது. சுலோன் என்று 100 வருடம் இருக்கிற பொழுது அது ரத்தனங்களை எவ்வளோ ஏற்றுமதி செய்தது, டீ தூள் எவ்வளோ ஏற்றுமதி செய்தது, அதனுடைய பொருளாதாரம் எங்கே இருந்தது என்று ஆய்வாளர்களுக்கு தெரியும். நமக்கும் கண்கூடாக தெரியும். நம் முன்னோர்களும் அதை நம்பி நிறைய பேர் அங்கு குடியேறினார்கள். அந்த ஒரு மாற்றம் 18க்கு மாறுகிறது. 18 என்பது போர்க்களம், இரத்த களரி. அங்கு மட்டுமல்ல, இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இது பாரதம். இந்தியா என்று பழைய புராணங்களில் கிடையாது. வேதங்களிலேயே இது ஜம்பு தீவு என்று தமிழ்நாட்டையும், இது பாரத கண்டம் என்றுதான் வேதங்களில் சொல்லப்படுகிறது. இது எப்பொழுது மாறுகிறது என்றால், அலெக்சாண்டர் இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆராய்ச்சி செய்து இந்த நாட்டின் பெயர் என்ன என்று பாரசீகர்கள் நம் கேட்கிற பொழுது, இன்றைக்கு தாலிபான் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் தான் பாரசீகர்கள். அவர்கள் கொடுத்த பெயர் சிந்தியா. சிந்து நதி கரையில் இந்த நாடு இருக்கிறது. அதனால் சிந்தியா என்பதற்கு பதிலாக இந்தியா என்று அவர்கள் சொல்லுகிறார். சீக்கி அவர்கள் பயன்படுத்துகிறார். அந்த பாரசீக மொழி உச்சரிப்பின் காரணமாக இந்துஸ்தான், இந்து என்ற பெயர் வருகிறது. இந்தியா என்று பிறகு வந்த ஆங்கிலேயர்களும் அதே பெயரை வைக்கிறார்கள். அப்பொழுது பாரத் என்று இருந்த அந்த 19 20 இருந்த பெயர் பாரதம் 20, பாரத் 15 வரும், 19 வரும். இவையெல்லாம் இந்த நாட்டுக்கு பலத்தை தந்தது. பாரதம் எத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பெயர் வலுப்பெற்று இந்தியா, இந்துஸ்தான் என்ற பெயர் வருகிற பொழுது 12க்குள் வருகிறது. 12 என்றால் சேவை செய்தல், தங்கள் வளத்தை பிறருக்கு தருதல். நம் சேவைதான் செய்திருக்கிறோம். நம் வளங்களை அடுத்தவர்கள் எடுத்து செல்வதற்கு அந்த எண் பயன்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் G20 மாநாட்டில் பாரத் என்று அவர் முன்வைத்தார்.
அது உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டது. அது வைத்ததிலிருந்து நாம் உலகத்தில் எவ்வளோ பேசப்படுகிறோம், இன்றைக்கு பொருளாதாரத்தில் எப்படி முன்னுக்கு வந்திருக்கிறோம், இன்றைக்கு இந்தியாவை தவிர்த்து உலக பொருளாதாரம் பேச முடியாது என்ற லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த உச்சரிப்பு. இன்னும் அது ரெக்கார்டில் செய்தால் மாபெரும் பலத்தை அது ஏற்படுத்தும். இப்படி எவ்வளவோ உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பர்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பர்மா தேக்கு என்பது உலக பிரசித்தம். பர்மாவில் நம் தமிழர்கள் எவ்வளவு விவசாயங்கள் செய்தார்கள், எப்படிப்பட்ட லங்கூரில் வாழ்ந்தார்கள் என்பது ஒரு 100 வருட கதை. அங்கு அரிசியை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள் பர்மா என்று இருக்கும் பொழுது. எப்பொழுது அவர்கள் மியான்மர் என்று வைத்தார்களோ அன்றையிலிருந்து அங்கு மதக்கலவரங்கள் உருவானன. அங்கே இருக்க புத்த பிச்சுகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இன்றைக்கு அரிசி அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள். அங்கு ஜனநாயகம் கிடையாது, இரத்த களரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு பெயர் மாற்றம். இப்படி சுதந்திரம் பெற்ற பிறகு 2 நகரங்களில் பெயர் மாற்றப்பட்டது. ஒன்று பம்பாய், மும்பை என்று மாற்றப்பட்டது. பம்பாய் எப்படி இருந்தது? இன்று இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக அது இருக்கிறது. மும்பாதேவி, அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு மும்பாதேவி என்ற பெயரால் மும்பை என்று வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு பூனே என்று மாற்றப்பட்ட பிறகு அங்கிருந்த தீவிரவாதங்களும் அங்கிருந்து கண்டாலா காட்டில் இருந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் மாறி அங்கு இன்னைக்கு வளமையாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? வளர்ச்சி. மெட்ராஸ் எப்படி இருந்தது, சென்னை எப்படி இருக்கிறது? ஒரு வைப்ரேஷன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த கலையை அலெக்சாண்டர் 2000 ஆண்டுகளுக்கு முன் இங்கிருந்து எடுத்து செல்கிறார். இதை எடுத்து சென்று அவர் அலெக்சாண்ட்ரியா என்று ஒரு இடம் இருக்கிறது எகிப்தில், அங்கு அவர் எழுதி வைக்கவில்லை, வரைந்து வைத்தார். காரணம், மொழி பிரச்சனையின் காரணமாக இந்த அறிவு மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் காவியம் படிக்காதவன் ஓவியம் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்று வரைந்து வைத்திருக்கிறார். ஜப்பான் என்று நீங்கள் எழுதுங்கள். எண்கணிதத்தில் அதற்கு நீங்கள் எழுத்துக்களை போட்டு பாருங்கள், 16 வரும். இந்த 16க்கு ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. 16 என்று ஒரு எண்ணை போட்டு எகிப்துக்கு சென்றால் என்று நீங்கள் பார்க்கலாம். ஒரு கோபுரம், அந்த கோபுரத்தின் மீது இடி விழுவதை போல் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ராஜா தலைகீழாக விழுகிறார். மகுடம் விழுகிறது, தலைகளாக விழுகிறார். ஒரு ராஜாவாக இருந்தாலும் இந்த பெயர் அவருக்கு இருந்தால் அவர் தலைகளாக விழுந்து விடுவார் என்று அந்த சித்திரம் சொல்லுகிறது. இதற்கு உதாரணம் ஜப்பான் உலகத்திலேயே அணுகுண்டு வீசப்பட்ட நாடு. ஜப்பானுடைய மன்னரை கண்ணில் பார்ப்பதை குற்றம் என்றிருந்த ஒரு தேசத்தில் அமெரிக்கர்கள் அவர்களை அடித்து தெருவில் இழுத்து வந்தார்கள். இது 44 நடந்தது. அதுக்கும் அங்கு இருக்கின்ற சித்திரத்துக்கும் உங்களுக்கு பொருந்துகிறதா? ஒரு ராஜா தலைகளாக விழுகிறார். இயற்கையும் அவர்களுக்கு துன்பத்தை தருகிறது. நிலநடுக்கமும் பல சிக்கலுக்கு உள்ளாகிறார்கள். அதே போல இந்த இந்தியாவில் 18 குறிக்கக்கூடிய காஷ்மீர், அதுக்கு ஆரம்பத்தில் காஷ்யப்ப சேத்திரம். காஷ்யப்பர் சூரிய மண்டலத்தை உருவாக்கிய பிரம்மாவனுடைய 7 புதர்களில் ஒருவர், ரிஷி, சப்த ரிஷிகளில் ஒருவர் கஷ்யப்பர் சேத்திரம், பிருகு சேத்திரம் என்றெல்லாம் இருந்தது. அந்த பேரில் மழுகி இன்று காஷ்மீர் என்று இருக்கிறது. காஷ்மீர் என்று எழுதினால் நீங்கள் 18 என்ற எண் வருகிறது. அந்த 18 என்றால் இரத்த களரி, வறுமை, போராட்டம், இதுதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதே போல் குஜராத்துக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த பேர் லதா என்று 3000 வருடங்களுக்கு முன்னாடி புவியியல் ஆராய்ச்சி செய்து அலெக்சாண்டரோடு வந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தாளமன் என்ற வரலாற்று ஆசிரியர் இதை எழுதுகிறார். சேலத்துக்கு சாலூர் என்று இருந்திருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன் சேலத்தினுடைய பேர் சால். அங்கே மணிமூத்தாறு ஓடுகிறது, அதில் சால் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். சால் என்றால் தண்ணீர் இறைத்தல். அன்றைக்கி பம்புகள் கிடையாது, அதனால் அந்த காரண பேரை உண்டாகிவிட்டதாம். இப்பொழுது நம்ம சேலம் என்கிறோம். லதா என்றால் சமஸ்கிருதத்தில் கொடி என்று அர்த்தம். கொடிகள் நிறைந்திருந்ததனால் அந்த ஊருக்கு லதா என்று. லதா என்றால் 14 வருகிறது. குஜராத் என்பது கடைசியில் அந்த லா மட்டும் இருக்கிறது. குஜராத் லா, அந்த லதாவிலிருந்து மருகி வந்திருக்கிறது. இன்று 18 இருக்கிறது. இந்தியாவில் எங்கும் நிலநடுக்கம் வந்து யாரும் செத்ததில்லை. புச் மாவட்டத்தில் 91 நாம் ஆயிரக்கணக்கான பேரை இழந்திருக்கிறோம். இந்த நாட்டினுடைய பட்டை தீட்டும் இடம் அங்குதான் இருக்கிறது. நாட்டினுடைய வளர்ச்சியில் 33% வருமானத்தை ஏற்றி தரக்கூடிய ஒரு இடம் அந்த இரத்த கல்வரிக்கு உருவாகிறது. ரயில் விபத்து, கோத்ரா ரயில் எரித்தல் என்று விளக்குகள் இதெல்லாம் வருகின்றன. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அமிர்த தரஸ் என்று எழுதி பாருங்கள், 18 வரும். அங்கும் அடிக்கடி சண்டை நடக்கிறது. என்றால் கத்தி எடுத்துக்கொள்வார்கள். ஒரு ஒற்றுமையாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு ஒற்றுமையின்மையோடு இருப்பதை நாம் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்களை இயக்குவது இந்த எண்கள். அதனால் இந்த
பெயர்களை சீர்திருத்தி அமைத்தாலே நாம் நிறைய ஆபத்துகளிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற முடியும். அதுபோல் நாட்டை மட்டுமல்ல, உங்கள் பெயரும் உங்களுக்கு பிறந்த தேதிக்கு பொருத்தமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை உயரும். இல்லை என்றால் நான் இப்போ சொன்ன நாடுகள் என்ன சிரமப்படுகின்றதோ அதே தான் மனிதர்களும் சிரமப்படுவார்கள். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். 1 என்று எழுதுங்கள், அது நேர் நோக்கி இருக்கும். நெருப்பு உங்களுக்கு அப்படித்தான் எரியும். அப்படித்தான் அந்த எண் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 என்று நீங்கள் எழுதுகிற பொழுது வளைந்து எழுதுகிறோம். நதி எப்படி போகிறது? வளைந்து போகும். 3 என்பது திரிசூலம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதுதான் 3. திரிசூலத்தை போல் 3 இருக்கும். இப்படி ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு விதமான தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதனால் எண்கணிதத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை இழந்தவர்கள் அநேகர்கள். அதனால் போன நூற்றாண்டில் எண்கணிதத்தை உணர்ந்து அனைவருமே பெயரை எப்படியெல்லாம் வைத்து கொண்டார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு அற்புதமாக அமைத்து கொடுத்தார்கள். அப்பா அம்மா அந்த பெயரை வைக்கவில்லை. எம்ஜிஆர் என்பது அவர் பண்டிதரால் வைக்கப்பட்டது. கையெழுத்து எம்ஜி ராமச்சந்திரன் என்று போட்டார். அதால் அவருக்கு புகழ் என்பது எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருந்தது. கூப்பிடுற பேரும் கையெழுத்தும் ஒரே போல் இருந்தது. அது யாருக்கும் அமையவில்லை. அதனால் அவர் புகழை யாரும் இன்னும் எட்டவில்லை. இதெல்லாம் ஒரு காரணம். இப்படி நெப்போலியனுடைய கைரேகையில் ஒரு யூ மாற்றிய பிறகுதான் அவனுக்கு தீங்கு ஏற்படுகிறது. இப்படி இதற்கு எத்தனையோ உதாரணங்களை நாம் கொடுத்து கொண்டே போகலாம். இவைகளெல்லாம் ஆராய்ந்து உங்கள் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டகரமான பெயரை, உங்கள் அதிர்ஷ்டகரமான பொருந்த வேண்டும். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டகரமான பெயராக இருந்தாலும் இன்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி நிறைய குழப்பங்களை உருவாக்குகிறார். ஆனால் அவை பொருந்த வேண்டும். உங்களுக்கு பொருந்துமா என்று பார்த்து வைத்தால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். 7 உலகத்தை ஆள்வது எண்கணிதம். எண்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய பலமான கண்களாக மாறும். நான் சொல்வதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி பலமாக இருக்கும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதயே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண நமஸ்துதே.